கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த நேரத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யாவரும் இந்த காலைகளிலே சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட உபாகம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் வல்லமையும் பயங்கரமுள்ள தேவன். அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் சொல்லப்பட்டது. யார் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் சுதந்திரிக்க போகிற கானானுக்கு முன்பாக அவர்கள் சந்திக்கக்கூடியதான 7 ராஜாக்கள், ஏத்தியர், எபூசியர் என்று சொல்லி 7 வகையான ராஜாக்கள் அவர்களுக்கு எதிர்த்து வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக இவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஒரு பெரிய இராணுவம் அவர்களுக்கு முன்பாக வருகிறது. ஒரு யுத்தம் செய்ய இவர்களுக்கு திராணி இல்லை, பயப்படுகிறாங்க. அந்த பயப்பட்ட வேளையில் அவர்களை பார்த்து தேவன் சொல்ல காரியம்னா, அவர்களை பார்த்து அந்த 7 ராஜாக்களையும் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள தேவன். இந்த நாளில் இந்த வசனம் நமக்கு எப்படி பொருந்துகிறது என்று சொன்னால், நமக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்ப்புகள் வரலாம். இந்த 7 ராஜாக்களைப் போல நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்யலாம், நமக்கு எதிராக பல காரியங்கள் எழும்பும், உனக்கு விரோதமாக அநேக ஆயுதங்கள் எழும்பும் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவள் வைக்காதே போகும். இந்த வசனத்தின்படியாக அவர் சொல்லுகிறார், அவர்களை பார்த்து பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கின்ற வேளையில் நாம் ஒன்றை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும், அலுவலகத்தில் உங்கள் பாஸை குறித்து நீங்கள் பயப்படலாம். இல்லாவிட்டால் உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய காரியங்களை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம், உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படலாம். ஐயோ, நாங்கள் இப்படி இருக்கிறோமே, எப்படி இவர்களையெல்லாம் எதிர்கொள்வது என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆகவே பயப்படாதீங்க, நான் சர்வ வல்லவர். அந்த 3 காரியங்களும் நம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த நாளிலே கடந்து சொல்வோம் என்று சொன்னால், எப்படிப்பட்டதான எதிரான பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் கூட ஒரே ஒரு அஷூரன்ஸ் என்ன சொன்னால், தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையும் நமக்கு மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அந்த 7 ராஜாக்களை வீழ்த்தியவர் நமக்கு எதிராக எழும்புகிற யாராக இருந்தாலும் அவர்களையும் இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே அவர் வெற்றி கொள்ள நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், நீர் எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களோடு வழி நடத்துகிறீர், எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறீர், சர்வ வல்லமையுள்ள தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. பயப்படாமல் உண்மையே முழுவதுமாக நம்பி நாங்கள் உண்மை பின்தொடர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பயமில்லாத ஒரு நாளாக அமையட்டும்.